வணக்கம் சாரம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம சீரடி பக்கத்தில் பிம்பல்வாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனேசன் சுவாமிகள் சமாதி மந்திரில் தான் வந்திருக்கோம். ஸோ சீரடிக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவசியம் இவருடைய நம்ம சிவனேசன் சுவாமிகள் சமாதி மந்திரை ஒரு முறை தரிசனம் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நாயக்கன்பாளையம் ஊரில் பிறந்தவர் தான். இவருடைய பிறப்பு நாள் கூட பார்த்தீங்கன்னா ராம நவமி அன்னைக்கு இவர் பிறந்திருப்பார். 1927 ஏப்ரல் 12ஆம் தேதி பிறந்தார். சிறு வயசுலேயே இவருக்கு கொஞ்சம் நிறைய ஆன்மீக ரீதியாக நிறைய அவருக்கு ரொம்ப ஆர்வமாக படிப்பார். ஏன்னா தன்னுடைய வேலை செய்கிற இடத்துல கூட பார்த்திங்கன்னா புத்தக கடையில் தான் வேலை செஞ்சார். காரணம் என்னென்னா, நிறைய புத்தகங்கள் படித்து ஆன்மீக ரீதியாக தன்னோட அறிவை வளர்த்துக்கிட்டார். அப்படி இருந்தவர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தன்னுடைய குருவை தேடி ஒவ்வொரு பயணமாக வரும்பொழுது சீரடி நோய்க்கு பாபா தான் தன்னுடைய குரு என்பதை அவர் உணர்றாரு. இங்கே நம்ம சமாதி மந்திரில் பாபாவோட சமாதி மந்திரிலும் துவாரமாயிலும் இருந்து நிறைய இவர் பணிவிடை செஞ்சுருக்காரு. குறிப்பாக துவாரமாய் ஃபுல்லாக சுத்தம் பண்ணுறது, பாபாவோட புகழ் வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாமே பாபாவோட புகழ் எடுத்து சொல்கிறது, நிறைய சாய் சொந்தங்களுக்கு பாபாவோட தனியாக கோயில் கட்டுறது, இந்த மாதிரி சரி நல்ல சாய் சார்ந்த நிறைய விஷயங்கள் சாயை பற்றிய சதா சிந்தனையோடு இருந்தவர். ஸோ அப்பேற்பட்டவருடைய சமாதி தான் நம்ம இப்போ இங்கே பார்க்குறோம். இவரை பற்றி நம்ம சொல்லணும்னா, குறிப்பாக இவர் நிறைய தன்னுடைய சாய பக்தர்கள் உருவாக்குனார்னு கூட சொல்லலாம். குறிப்பாக பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கு பிறகு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம சிவனேசன் சுவாமிகள் பாபாவோட புகழை பெரிய அளவில் கொண்டு வந்தார். குறிப்பாக நாம் இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் இந்த தாரக மந்திரத்தை முதலாக நம்ம சிவனேசன் சுவாமிகள் தான் நமக்கு கூட்டு பஜன் மூலமாக அறிமுகப்படுத்தினார். ஸோ இப்போ அவர் சொல்லப்பட்ட அந்த ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் என்ற நாம மந்திரத்தை தான் இன்று கோடான கோடி சாய் பக்தர்கள் தன்னுடைய இதயபூர்வம் மனப்பூர்வமாக அந்த நாம வழியை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அழகான தாரக மந்திரத்தை கொடுத்தவர் தான் நம்ம சிவனேசன் சுவாமிகள். பாபாவை பற்றி நிறைய பக்தர்களை உருவாக்கி நிறைய இடத்துல கோயில் கட்டுவதற்கும் அவர்கள் மனசில் ஒரு ஆர்வத்தை உருவாக்கினார். அப்பேற்பட்டவருடைய சமாதி. குறிப்பாக இவருடைய மரணத்தை பற்றி சொல்லணுன்னா, இவருடைய மரணத்துக்கு முன்னாடி ஒரு சில நாட்கள் முன்னாடி பார்க்கும்போது துவாரகமாயில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அந்த பெல் இயற்கையாக ஆடினதாக சொல்லுவாங்க. இது ஏன் ஆடுதுன்னு நிறைய பேர் என்னென்னு காரணம் தெரியாமல் இருந்தாங்க. பட் இவர் சமாதி அந்த பிராணனை விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மணி ஆடுறதை இயற்கையாக நின்றுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பாபா இவர் மேலே கொண்டுள்ள அன்பையும் நம்ம இந்த இடத்துல உணரலாம். இவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். குறிப்பாக இந்த சிவனேசன் சுவாமிகள் சமாதி மந்திருக்கு வந்தீங்கன்னா, இங்கே பக்கத்தில் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இவர் சிவனேசன் சுவாமிகளுடைய லைஃப் வரலாறு இருக்கும். நீங்கள் அதை படித்து பார்த்துட்டிங்கன்னா இவர் எந்த அளவுக்கு பாபாவுக்கு தன்னுடைய சேவை செஞ்சார்ன்றது நம்ம பார்த்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பாபாவுக்கு அப்பேற்பட்ட ஒரு சேவை செஞ்ச மிகப்பெரிய ஒரு ஆத்மா இவர். இங்கே நம்மளுடைய பிரார்த்தனைகள் உட்காந்து அமைதியாக பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் அது 100% நல்லபடியாக நடக்கின்றது பக்தருடைய நம்பிக்கை. ஸோ இவங்களுடைய பக்தர் ரெஜினாவோட சமாதியும் பார்த்தீங்கன்னா வெளியில் தான் இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட சீரடிக்கு வரவங்க அவசியம் இந்த நம்ம சிவனேசன் சுவாமிகள் சமாதி மந்திரை ஒரு முறை தரிசனம் பண்ணணுன்னு சொல்லி பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சீதாராம்.